அப்படிலாம் சொல்லாதீங்க மாமி. நீங்க எந்த தப்பும் பண்ணல. யாரோ சொன்ன தகவலை கேட்டுதான் நீங்க என் குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொன்ன. நீங்க எந்த பொய்யான விஷயத்தையும் சொல்லல. கோதை, என்னம்மா சொல்ற? ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். எங்க அம்மா எங்க அப்பாவை 2வது திருமணம் தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டிட்டு எங்க அப்பா கூட ஓடி வரல. எங்க அம்மா எங்க அம்மாவோட முதல் கணவர் பேரு ரங்கராஜன். அவருக்கு எங்க அம்மாவுக்கும் 1981 வருஷம் செப்டம்பர் 10ஆம் தேதி தேசிகாச்சாரியார் மந்திரம் சொல்லி உப்பிலியப்பன் கோவில்ல கல்யாணம் நடந்தது. எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே தேசிகாச்சாரியாருக்கு தெரியாது. இதெல்லாம் நினைக்கும் போதே என் மனசு என்னமோ பண்றதுமா. உங்க அப்பா எப்பேற்பட்ட தியாகி, அவரை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம தேசிகாச்சாரி மாமா இப்படி தப்பா பேசிட்டாரே. தேசிகாச்சாரி அத்திமேர் மேல எந்த தப்பும் இல்ல மாமி. உண்மையை எல்லாருமா சேர்ந்து அவர்கிட்ட மறைச்சதுனால அவர் எங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பா நினைக்க வேண்டிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சேர்ந்துட்டு அப்படி ஒரு கட்டாயம் உருவாயிருக்கு. தேசிகாச்சாரி அத்திம்பேரு தப்பா நினைக்காதீங்க மாமி. ஆனா இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுங்கிறது பாவம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது எக்காரணத்தை கொண்டு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியணும், கண்டுபிடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனதே நீங்க தான். நீங்க எனக்கு எந்த துரோகமும் பண்ணல, எந்த பாதகமும் பண்ணல, யாரையும் பிரிக்கவும் இல்லை. நாளைக்கு இந்த உண்மை தெரியும் போது எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். அன்னைக்கு உங்க குடும்பத்தை பத்தி தேசிகாச்சாரி சொன்னாருன்னு உங்ககிட்ட கேட்டப்போ உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். நான் ஏன் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசினேன்னு எவ்வளவோ நாள் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேம்மா. இது வரைக்கும் என் பிள்ளைய காணுமே நான் வருத்தப்பட்டு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட பேசினதும் நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டதும் என் வாழ்க்கையில ஒரு தனி பிடிப்பு, நம்பிக்கையே வந்துடுத்துமா. கண்ண மேல நீ வச்சுட்டு இருக்கிற அன்பையும் பாசத்தையும் யாராலையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. காணாம போன என் புள்ள கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு உங்ககிட்ட பேசினதுல நிறைய வந்துடுத்துமா. நிச்சயம் உன் கல்யாணத்தை யாராலையும் எந்த சக்தியாலையும் நிறுத்த முடியாது. காரணம், இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறதே நான் தான். அதே நேரத்துல இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும்னு எந்த சூழ்நிலையிலையும் உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். அந்த சத்தியத்தையும் நான் உனக்கு பண்ணித்தரேம்மா. தைரியமா இரு. மாமி, என்ன மைத்லி? குங்குமம் எடுத்துன்னு வாங்கோ. என் மாட்டு பொண்ணு கொடுக்கணும். இந்தாம்மா. எடுத்துக்கோமா. நான் வரேன். மாமா வரேன் மாமி. போயிட்டு வாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்ன விலை ஏறதோ தெரியல. பெட்ரோல் விலை கிடுகிடுன்னு ஏறிண்டே இருக்கு. ஆட்டோக்கார ஒரு தடவை ஒரு காசு கேட்கறான். நாராயணா. லட்சுமி, சாரா, சாரா, அத்தா வந்துட்டா போல இருக்கு. நான் குளிச்சுட்டு இருக்கேன், போய் கதவு தரடி. என்னது இது? இந்த 2 கழுதையோட என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த சாரா கழுதைதான் வேலை கட்ட வேலையில தூங்கிட்டே இருப்பா. லட்சுமி என்னதான் பண்ணிட்டு இருக்கா? லட்சுமி, 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 அடி லட்சுமி. சாரா, ஐயோ, மணி 8 ஆயிடுத்தே. அத்தை வந்தா நல்லா திட்ட போறா. ஏண்டி, கால் கடுக்க நின்று காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்கேன். வந்து கதவு திறக்கணும்னு இல்லாம 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீள்? லட்சுமி அக்கா குளிச்சுட்டு இருக்கா. சரி, பெல் அடிச்சது வந்து கதவு திறக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது சரி, நீ என்ன இழுத்து போத்தின்றா தூங்குவ? உனக்கு என் காலிங் பெல்லோட சவுண்டு ஏதோ கனவு உலகத்துல கேட்டா மாதிரி என்ன இருக்கும்? நீ எங்க இருந்து வந்து கதவு திறப்ப? நாராயணா, ஷப்பப்பா, ஷோ. இந்த பஸ்ல வந்து சேர்றதுக்குள்ள போரும் ஆயிடுறது. உடம்பே கழண்டு போயிடுறதுமா. என்ன கடன்னு ஒரு சத்தம். மெதவே பேருந்துன்னு சொல்றாளே தவிர பஸ் இங்கிருந்து மிதக்கிறது குலுங்குன்னு குலுங்கி தள்ளிப்படுறது. அப்பா நாராயணா. வாங்க அத்தை. அப்பா மேல எப்படி இருக்கா? நன்னா இருக்காடிமா. உன்னை பார்க்க முடியலையேங்கிற குறைதான் அவளுக்கு. ஏன் அத்தை, என்ன பார்க்காதது அவளுக்கு ஒரு பெரிய குறையா தெரியலையா? எப்படி இருக்கும்? என்ன வாய் கிழிய கேக்குறியே, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறியோ? இப்போ லட்சுமி உன் ஒருத்தவ தானே. அவ எப்படி இருக்கா? காலங்காத்தால எழுந்து குளிச்சு பவ்யமா லட்சணமா வந்து நிக்கிறா இல்லையா? அதே நீ பல்லு கூட தேக்கல, ஊழலா வந்து நிக்கிற. இப்படி இருக்கிற உன்னை பார்க்கணும் அப்படின்னு எப்படியே அவளுக்கு தோணும்? அத்தை, பாவம் இன்னைக்கு ஏதோ அசதியா தூங்கிட்டா. அதுக்காக அவளை ஒரேடியா திட்டணுமா? என்ன இன்னைக்கு மட்டுமா? அதான் என்னடா பறிஞ்சுட்டு வரலையேன்னு பார்த்தேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் இவ இப்படி கெட்டு குட்டிச்சவராய் நிக்கிறா. சரி, இன்னைக்கு பிறந்தாத்துல இவ இப்படி நடந்துக்கிறா, நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கே இவளுக்கு கல்யாணம் ஆகி புகாத்துக்கு போறான்னு வச்சுக்கோ. அங்கேயும் இப்படியே நடந்துட்டான்னா வளர்த்த நம்மள எல்லாம் குத்தம் சொல்லுவா. நாளைக்கே வா. நாளைக்கே கல்யாணம்னா எப்படி அத்தை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது? பாத்தியா இவ பேசுறத? ஒரு பேச்சுக்கு நாளைக்குன்னு சொன்னா நிஜமாவே நாளைக்கே கல்யாணம் நினைச்சுட்டியா? லட்சுமி, இவ கல்யாணத்துக்கு பறக்கிறத பாத்தியா? டூ மச். அத்தை, அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா, அதே நீ சீரியஸா எடுத்துக்கிற. இவ எப்ப ப்ளே பண்றா, எப்ப சீரியஸா இருக்கா, இது எதுவுமே புரிய மாட்டேங்குது நேக்க. சரி அத்தை, ஜானகிராமனோட ஜாதகத்தை அப்பா கிட்ட காமிச்சேலா? என்ன சொன்னா? தேசிய இந்த ஜாதகத்தை பார்த்திருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து இது சம்பந்தம். விஜயாவுக்கு பரம திருப்தி. ஜானகிராமனை தேசிக ஏற்கனவே பார்த்திருக்கான் போல் இருக்கே. அதனால என்ன மரியாதை தெரிஞ்ச பையன் அப்படின்னு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டான்னா பாத்துக்கயே. அப்போ சாரோட கல்யாணம் முடிவான மாதிரிதான். சந்தேகம் என்ன? சாரா தடி கழுத சந்தோஷம் தானே? எனக்கு தெரிஞ்சு நீங்க செஞ்ச உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான். பாத்தியவ என்ன பேசுறான்னு. இத்தனை வருஷம் இவளை வளர்த்தது என்ன? இவ சென்னைக்கு உத்தியோகத்துக்கு வந்தப்போ இவளை தனியா விடப்படாதுன்னு இங்கே துணையா அவளுக்கு கூட இருந்தது என்ன? இதெல்லாம் உருப்படியான காரியமா அவளுக்கு தெரியல பத்தியா? சாரா, உனக்கு என்ன இருந்தாலும் வாய் ரொம்ப ஜாஸ்திடி. அத்தை கிட்ட இப்படியா பேசுவ? சாரி கேளு. சாரி அத்தை. டென்ஷன் நாட். சரி, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். அத்தை, இந்த பாத்ரூம்ல குழா ரிப்பேரா இருக்கு, அந்த பாத்ரூம்ல போய் குளிங்க. ஆட்டம். அத்தை,
எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுது. நான் குளிச்சிட்டு வரேன், அப்புறம் நீங்க குளிங்கோ. நான் நாழியாக்க மாட்டேன்டி. ஜஸ்ட் கோயிங் ஜஸ்ட் கமிங் டி. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் போறேன், எனக்கு டைம் ஆயிடுது. ஹாய் டார்லிங், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் ராமன். உங்களுக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ். அத்தை ஊர்ல இருந்து வந்துட்டா. அத்தை ஊர்ல வந்தது ஒரு ஸ்வீட் நியூஸா? மக்கு, அத்தை வந்தது ஸ்வீட் நியூஸ் இல்ல, அத்தை கொண்டு வந்ததுதான் ஸ்வீட் நியூஸ். அப்படியா? அப்படியே நியூஸ்? நம்ம கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிச்சிட்டாராம். ஓ மை காட். ச்சே, உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். எப்படியாச்சும் உங்ககிட்ட தப்பிச்சிடலான்னு ஒரு நட்பாசையில இருந்தேன். அதுல இப்ப மண்ணு விழுந்துட்டுன்னு சொல்லு. ராமன், உனக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல? சாரி சாரா. அப்போ கெட்டி மேல கொட்டிட வேண்டியதுதான். அவசரத்தை பாரு. அதுக்கு முந்தி உங்க தாத்தாவையும் பாட்டியையும் வந்து அத்தைய பார்க்க சொல்லுங்க. ஐயோ, அது இப்ப முடியாதே. தாத்தா ஆட்டோமொபைல்ஸ் அட்வைசரி போர்ட் மீட்டிங்காக மஸ்கட் போயிருக்கார். திரும்ப வரதுக்கு 1 மாசம் ஆகும். அப்படியா? சரி, பாட்டி ஆத்துல தானே இருக்கா, பாட்டி அழைச்சுண்டு வந்து அத்தைய பாருங்க. சாரா, திஸ் இஸ் டூ மச். இப்போ இது தேவையா? இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாது, அத்தை இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பா. சரி, கூடி சீக்கிரம் பாட்டி ஆக்ஷன் வர பாக்குறேன். இன்னைக்கே வர பாருங்க. ஏண்டி ஆபீஸ்க்கு நாழி எழுது, சீக்கிரம் குளிக்க போறேன்னு இப்ப யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அத்தை, அது வந்து ஆபீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணேன், வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டேன். நீங்க போய் குளிங்க. என்ன படிச்சு என்ன கல்யாண பேச்சுன்னு வந்தா இதுகளுக்கெல்லாம் வெக்கம் எங்க இருந்து தான் வருதோ. அசடி ஒழிஞ்சுட்டே இருங்கோ. நான் குளிக்க போறேன். பேசு பேசு. கண்டிப்பா வந்துடணும் என்ன? ஓகே டார்லிங், பை. என்ன ஜானகி, யாரு டார்லிங்னு கொஞ்சம் இருக்க? அது ஒண்ணு இல்ல பாட்டி, சாரோட அத்தை ஊர்ல இருந்து வந்துட்டாலாம். ஐயோ, சாராவோட அத்தையவா டார்லிங்னு கொஞ்சனே? இல்ல பாட்டி, சாரா தான் ஃபோன் பண்ணிருந்தா. அவ்வளவுதான் நான் டார்லிங்னு கூப்பிட்டேன். இத்தனை நாளா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப சாரா பைத்தியம் முடிச்சு அலைஞ்சுட்டு இருக்க. பாட்டி, தாத்தாவுக்கு 1 மாசம் மஸ்கட்ல அப்படின்னா வேலை. அவர் ஏதோ பிசினஸ் விஷயமா போயிருக்காருடா. இப்ப என்ன இருக்கு? வயசான காலத்துல எதுக்கு உடம்பு வருத்தின்னு இருக்காரு? நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறல்ல, அவர் ஆத்துல நம்ம மீது ரெஸ்ட் எடுக்கலாம்ல. தேசிகாச்சாரி மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா. ஒன்னையும் தாத்தாவை ஆக்ஷன் வந்து அத்தையை பார்க்க சொன்னான். இப்போன்னு பார்த்து தாத்தா மஸ்கட்ல போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஓ, அதான் தாத்தா மேல இவ்வளவு கரிசனமா? சரி, என்ன இப்போ 1 மாசம் கழிச்சு அவர் வந்ததுக்கு அப்புறம் அழைச்சிட்டு போய் பார்த்தா போச்சு. 1 மாசம்ல ரொம்ப லேட் பாட்டி. ஆனந்த சித்ரா கூட்டின்னு போலான்னு பார்த்தா அவர் ராமன் தாத்தா ஆக்ஷன் எங்கேயோ வெளியே போயிருக்கார். அதனால என்ன, அவர் சாயந்தரம் வந்துருவார், நாளைக்கு அவர் அழைச்சிட்டு போ. நோ நோ, அதெல்லாம் முடியாது, ரொம்ப லேட் ஆயிடும். நீங்களும் நானும் போயிட்டு வரலாம், வாங்க. நானா? ஆமா. அவர் இல்லாம நான் அங்க வந்து என்னடா பேசுறது? அதோட அந்த அத்தை பாக்குற பார்வையும் பேச்சும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பாட்டி, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல, அதனால எனக்கு தெரியாது. நான் இப்ப ரெடி ஆயிட்டு வரேன், நீங்களும் ரெடியா இருக்கோ, வரேன். ஏய், டீ சாப்பிட்டு போ. டீ எல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நான் ரெடி ஆயிட்டு அங்க போகணும். அடப்பாவி, பொன்னாத்துக்காராதான் அவசரப்படுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிள்ளையாண்டா ஏன் இப்படி பறக்குறான்? இந்த காலத்து பிள்ளைங்களை ஒண்ணுமே நம்ப முடியல. ரங்கம், எவ்வளவு நிறைய போன் அடிச்சுட்டு இருக்க? யாராவது வந்து எடுக்கலாமோ? குழந்தைகள் ஆபீஸ் போயிருக்கா, நான் உப்புலி கடைக்கு போயிருக்கார், நான் காரியமா இருக்கேன், கொஞ்சம் எடுங்களேன். ஹலோ ஹலோ, நான் கோமலா பேசுறேன். நான் ராமசாமி பேசுறேன். சௌக்கியமா இருக்கல? ஆம், நான் சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கே? ஏதோ பெருமாள் புண்ணியத்துல காலம் ஓடின்னு இருக்கு. இது கோதை இருக்காள? கோதை அமுதனா ஆபீஸ் போயிருக்கா. ஓ அப்படியா? வைத்தியக்கு இந்த சித்த கொடுங்கோலை பேசணும். இத கொடுக்குறேன். ரங்கம், இதோ வந்துட்டேன்னா.
கூப்பிட்டேள்? கோமல மாமி லைன்ல இருக்கா, உங்ககிட்ட பேசணுமா? ஐயோ, ஒவ்வொரு வாட்டி இந்த டென்ஷனா? சரி சரி. மாமி நமஸ்காரம் மாமி. வைதேகி தானே? ஆமா, வைதேகி தான் பேசுறேன். இல்ல உங்க ஆத்துக்காரி என்னவோ ரங்கோன்னு கூப்பிட்டாரே. வைதேகி, என்னன்னா அது? ஹலோ வைதேகி லைன்ல இருக்கியோன்னு? ஹலோ, நான் பேசுறது கேக்குறதா மாமி? நீங்க பேசுறது கேட்கல, என்ன சொல்றேன்? உங்க ஆத்துக்காரி என்னவோ ரங்கோன்னு கூப்பிட்டாரே. என் பேர் வைதேகி தானே. அது என் மேல ஆசையா அது தங்கன்னு கூப்பிடுவார். அதுதான் உங்களுக்கு காதுல ரங்கம்னு விழுந்திருக்கு. அப்படியா? இருக்கலாம் இருக்கலாம், வயசாயிட்டு போறதோன்னு நேக்கு அதான் பேரெல்லாம் தப்பு தப்பா காதுல விழுறது. தங்கம்னு கூப்பிட்டாரா? சரி, அதை விடு. இப்ப நான் உனக்கு எதுக்கு போன் பண்ணேன்னு தெரியுமோ? சொல்லுங்க மாமி. ஆமா, நீ என்ன ஒரே அடியா மறந்துட்டியா? நாராயணா, என்ன மாமி சொல்றேன்? உங்களை மறக்க முடியுமா? சொல்லுங்க. உங்க நினைப்புல தான் என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு மாமி. ஆமா ஆமா, கல்கண்டு மாதிரி இன்னைக்கு நல்லா பேசு. ஆனா செய்கையில ஒண்ணு அப்படி காண முடியுமா? என்ன மாமி என்ன சொல்றேள்? ஐயோ, ஏன் மாமி என்கிட்ட கோச்சுக்கிறேள்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் உன்னை கோச்சுக்கல. நீ என்ன பார்க்க வரேன்னு சொல்லி மாமா அங்க ஆறுது. வர்ற உத்தேசம் உனக்கு இருக்கா இல்லையா? எப்ப வரப்போற? அது வந்து என்ன என்ன மென்னு முழுங்குற? எது சொல்லி இந்த மாமிகிட்ட சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றியா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மாமி. நான் வரேனே, இன்னைக்கே வரேனே. இன்னைக்கேனா? இன்னைக்கே இப்பவே புறப்பட்டு வர. அப்புறம் உங்க ஆத்துக்காரி அழிச்சுட்டு வா. அவரையா? அவருக்கு இது வேலையெல்லாம் இருக்கோ இல்லையோ, நான் அவர்கிட்ட கேட்டுடுறேன். இதை கூட்டு பாக்குறேனே. பத்தியா, சம்பிரதாயத்துக்கெல்லாம் சொல்லப்படாது. 2 பேருமா தம்பதி சமேதரா 1/2 மணி நேரத்துல இங்க வரேன். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். என்ன புரியுது மாமி. 2 பேருமே வந்துடுறோம். அக்செப்டிங் யூ சூன். பை. ஹலோ. என்னத்தையும் இங்கிலீஷ்ல பேசுறா மாமி. என்ன ரங்கம்? 2 பேருமா தம்பதி சமேதரா மாமிய போய் பார்த்தாகணும். இன்னும் 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நீ எத்தனை தடவை அந்த மாமிட்ட போய் சமாளிக்கிறத? இனிமே சமாளிக்க முடியாதுண்ணா. அந்த மாமிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன். போயிட்டு வந்துடலாண்ணா. என்ன விளையாடுற நீ? ஒண்ணு பண்ணு, நீ மட்டும் போயிட்டு வந்துரு. என்ன கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுருவேன். ஷாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க தானே போன் எடுத்திருக்கேள். மாமிக்கு நீங்க இங்க இருக்கேள் தெரியும். இந்த பாருங்க, நீங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க, நானும் மாத்திடுவேன். நீங்க போன் எடுத்துட்டு என்ன ரங்கம்னு கூப்பிட்டு இப்ப என்னன்னு கேக்குறேன். மாமி லைன்ல இருக்கிறத மறந்துட்டு என்ன ரங்கம்னு கூப்பிட வேண்டியது.